இந்த கதையை நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது ஒருத்தன் வந்து கையை காலை நீட்டி ஹாயாக ஜாலியாக உட்காந்துருக்கான். அவன்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஏன்பா அப்படி சும்மா உட்காந்துட்டு இருக்கிறன்னு, என்ன பண்ணுன்ற அப்படின்னு பதில் கேட்பான். படிக்கணும்டா, படித்தா வேலைக்கு போவேன், வேலைக்கு போனால் சம்பாதிப்பேன், சம்பாதிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்படி போகும், போயிட்டே போய் கடைசியில் வந்து சந்தோஷமா இருக்கலாம்டா அப்படிம்பாரு அவர். உடனே அவன் சொல்லுவான், நான் இப்போ நாட்டு என்ன சந்தோஷம் இல்லாமல் இருக்கேன், ஜாலியாக கையை கால் நீட்டி சந்தோஷமாக இருக்கேன் அப்படிமா. அந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு சொல்லிக் கொடுக்காத ஒரு விஷயம், ஹவு டு லிவ் த லைஃப் வித் ஃபுல் ஹாப்பினஸ். இந்த வாழ்க்கை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறதுக்கு வந்து சொல்லியே தரதில்ல. எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். தேடி ஓடுறோம் மகிழ்ச்சியை, ஆனால் அது மகிழ்ச்சின்ற அந்த கடைசியில் என்ன இருக்குன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பணத்துக்காக 500 கோடி இருக்கணும், 1000 கோடிக்கு ஓடுறான். கையில் 50 ரூபா இருக்கும், 100 ரூபாய்க்கு வந்து ஓடுறான். இந்த ஓட்டம் ஒரு நாள் முடியும் போது திரும்பி பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருந்தோமான்னு கேள்வி கேட்டோம்னா இல்லை, ஓடிக்கிட்டே தான் இருந்திருக்கிறோம் நம்ம. ஸோ த பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மன நிறைவுடனும் முக்கியமாக எனக்கு பிடித்த வார்த்தையான சுதந்திரமாகவும் வாழ்வது எப்படின்றது தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த சேனலோட பர்பஸே வந்து அதை சொல்கிறது தான், மகிழ்ச்சியாக வாழ்கிறது. பல வீடியோக்களில் நான் பார்த்த விஷயங்கள், நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த அடிநாதம் பார்த்தீங்கன்னா, த ஹவு டு லிவ் த லைஃப் ஹாப்பிலி, பர்பஸ் ஆஃப் லைஃப், சந்தோஷமாக வாழ்கிறது அப்படின்னு தான். ஸோ இணைந்து பயணிப்போம். என்னால் ஒரு விஷயம் 100% 200% உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்தை, ஒரு செல்ஃப் அவேர்னஸை, சுய விழிப்புணர்வை, ஒரு செல்ஃப் நோயிங்க, சுய அறிதலை வந்து நம்ம சேனல், நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதன் மூலம் வந்து மகிழ்ச்சினா என்னன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மனநிறைவு, ஆனந்தம், அதற்காக தான் நம்ம வாழ்கிறோன்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அதோட முயற்சி தான் அந்த சேனலோட முயற்சி. நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே அது சம்மந்தப்பட்ட தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ இணைந்து பயணியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பதற்காக. முக்கியமாக மகிழ்ச்சியுடன், மனநிறைவுடன், சுதந்திரமாக வாழ்வது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து சொல்கிறது தான் நம்ம சேனலோட பர்பஸ். அது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அதுதான் வாழ்க்கையின் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தடி தான் ஓடுறோம் நம்ம. கிடைச்சா அதோட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. நல்ல சிந்தனைகளை விதிப்போம், நம்பிக்கை வளர்ப்போம். நன்றி.